பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜி.கே.எம். தமிழ்குமரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்களே? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய இப்போ நான் களத்தில் டிராவல் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு விமர்சனம் இல்லை ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறது, திடீரென காங்கிரஸ் கட்சிக்கு திரு ஜி.கே.எம். தமிழ்குமரன் செல்கிறார், உடனுக்குயாக அவருக்கு வந்து கிடைக்குது. ஏன் பென்னாகரம் அப்படிங்கிறதுக்கு அப்பாவோட அந்த இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் காங்கிரஸ் கட்சி, இதை பற்றி உங்களோட பதில் என்ன? இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு நானாக விரும்பி தான் போனேன். நான் போகணுன்னு சொல்லி தான் போனேன். போனதுலேருந்து எனக்கு எல்லாம் அவ்வளோ ஆதரவு. நான் ஒரு பொதுவான ஆண்களாக தான் பார்த்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு இளம் ரத்தம் என்னன்னு கேட்டாங்க. முன்னாடிருந்தே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. நானாக விருப்பப்பட்டு தான் போனேன். போன உடனே சரி, இங்கே சரியான வேட்பாளர். நான் அப்பாவுடைய சாதனை எண்ணற்ற சாதனைகள். இந்த தொகுதியில் ஒரு 15 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. நானுமே 2010 ஒரு இடைத்தேர்தல் நின்னேன். அதனால் எல்லா குடும்பங்களும் எல்லார் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவ்வளோ ஆதரவு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா, என்னை அறிவித்த உடனே இந்த பென்னாகரம் மக்கள் என்னை வந்து அண்ணனா தம்பியா ஒரு மகனாக தான் பார்க்குறாங்க. அவ்வளோ எழுச்சியான ஆதரவு. நேற்றுலாம் போனதுலேருந்து தெரியும். நான் கூட கொஞ்சம் என்னடா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் தயக்கத்தில் தான் போனேன். போன பின்னாடி இவ்வளோ கொஞ்சம் இருந்தது தயக்கம் இருந்து. என்னடா நினைப்பாங்க, என்னடா இது நீங்கள் சொல்கிற இதுதான் டக்குன்னு இப்படி என்னடா திடீர்னு நானாக விருப்பப்பட்டு போனேன். செய்யல, நான் ஒன்றும் யாரையும் ஏமாத்தல, ஒன்றும் பண்ணல. நம்ம அரசியல் சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். நான் என்னதான் பண்ணுறது, வழி இல்லை. சரி, நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கேன். சரி, இது சரியா இருக்குன்னு சொல்லி தான் போனோடனே அவங்களும் சீட்டு கொடுத்தாங்க, பண்ணேன். அவங்க உடனே அவங்க காங்கிரஸில் இணைஞ்சேன். திடீர்னு அவங்களே இது பண்ணாங்க. ஒரு வீடாக போகும்போது அவ்வளோ எழுச்சி. அவங்க மகனாக தான் பார்த்தாங்க. நேற்று நீங்கள் இப்போ 2-3 நாளாக பாருங்க, ஒரு சிலர் இதெல்லாம் பிடிக்காம ஜெயிச்சிருவாங்க. இதை உங்களுக்கு நடக்கிற நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு விஷயங்கள் அடுத்து வந்தாலும் பென்னாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் திரு தமிழ்குமரன் நின்னார் அப்படிங்கிறது பெருசா இங்க எங்கேயுமே பேசப்படல. ஹிஸ்டரியில இருக்கு, டேட்டால இருக்கு அப்படின்னாலும் பேசப்படல. அந்த 2010 இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குகள் வாங்கினீங்க, அந்த களம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா பொதுவான பார்வை நீங்க இந்த களத்திற்கு வேட்பாளராக புதிது அப்படிங்கறத பதிஞ்சு 10 நீங்க நின்றுக்கீங்க. அப்ப நடந்தது என்ன? 2010 இடைத்தேர்தல் வந்து அப்ப நான் வந்து அரசியல் இருந்தேன். அப்பா வந்து கிட்டத்தட்ட அந்த தேர்தல் வந்து 6 மாத காலம் நடந்தது. அது வந்து மிகப்பெரிய தேர்தல், பெரிய சவாலான தேர்தல். அது ஒரு பொது வேட்பாளராக தான் நின்னேன். அது அப்பாவுக்கு வேட்பாளர். ஆமா, பொது வேட்பாளர் மாதிரி கூட்டணி கிட்ட எதுவுமே இல்லை. அப்பா சொன்னாங்க நின்று அவ்வளோ எல்லாரும் வீடு 6 மாசம் அந்த தேர்தல் நடந்தது. பெரிய சவாலா இருக்கு. நான் 2ஆம் இடம் வந்தேன். 41,000 ஓட்டு வாங்கினேன். அப்ப ஏற்கனவே பென்னாகரம் கண்டிப்பா 41,000 ஓட்டு உங்களுக்கு ஒரு தனியா நின்று எந்த இதுவுமே இல்லாம பண்ணேன். அது எல்லாமே முழுக்க அப்பாவுடைய சாதனைகள் தான். அதுல 15 ஆண்டுகள்ல ஒரு சின்ன குறை கூட அவர் மேல இங்க லஞ்சம் வாங்கினாங்க பண்ணாங்க. இப்ப நீங்க களத்துக்கு போகும்போது அந்த 2010 எக்ஸ்பீரியன்ஸ் ரீகால் பண்ண ஐயோ பயங்கரமா இருக்கு. நான் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ஜாதி மத போன முறையே கூட அவர் வந்து வின் பண்ணதுன்னா அவருடைய இண்டிவிஜுவல் இதுதான். அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுறது கூட்டணி கட்சிகள். ஏன்னா திடீர்னு ஒரு வேட்பாளராக வந்திருக்காரு, அது காங்கிரஸ் வந்திருக்காரு. ஆனா கூட்டணி கட்சிகள் அவ்வளவு தூரம் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு விமர்சனம் இருக்கு. கூட்டணி கட்சியில் ஒத்துழைப்பு இந்த தொகுதியில உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. திமுக அமோக ஆதரவு இருக்கு. அது எல்லா கட்சி விடுதலை சிறுத்தைகளாம் அவங்களும் ஒரு பிரதர் அவ்வளவு கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலயும் நல்ல வரவேற்பு இருக்கு. அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல. எளிதா வின் பண்ணணும்னு சொல்லி சும்மா ஒரு சிலர் ரொம்ப சொற்பம் அவங்களுமே போன்ல என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே அவங்களுக்கு தெரியும். வரும்போதே கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய நானே எதிர்பார்க்கல. தொகுதி மூலம் இவ்வளவு வரவேற்பு யாருக்குமே கொடுத்தது. அப்பா இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாமக வந்து அவர்கள் தர்மபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றியோ இல்ல பிறவர்கள் வெற்றியை விட பென்னாகரத்தில் உங்கள் தோல்வியை அதிகம் எதிர்பார்த்து நிறைய வேலைகள் இங்க பாமக தரப்பில் செய்யப்படுகிறது. அதனால அவ்வளவு தூரம் வெற்றி திரு தமிழ்குமரனுக்கு சாத்தியம் இல்லைங்கிறாங்களே, உங்களுடைய பதில் என்ன? 100% வெற்றி இருக்கு. அதுல ஒரு சின்ன ஐயப்பாடு கூட அதுல டவுட்டே வேண்டாம். நீங்க அதனுடைய கதறல் தான் அதிகமா இருக்கு. எளிதா இன்னொன்னு நான் இதை பாருங்க, நீங்க எழுதி வச்சு அதிக ஓட்டு இது வரைக்கும் யாருமே வாங்காத ஓட்டுல நான் வெற்றி பெற போறேன். அது வந்து நான் நேத்து சொன்னேன். நான் எல்லாம் போகும்போது அது எல்லாமே சும்மா அதை பண்ணுவா பணம் காசு மீறி அப்பாவுடைய சாதனைகள் தான். நான் அவ்வளோ வரவேற்பு. ஏன்னா நீங்க சும்மா எல்லாரும் தொகுதி முழுக்க கேட்டு பாருங்க. இன்னொன்று, நான் ஏதோ செய்யணும்னு விரும்புகிறாங்க மக்கள். வந்து என்னுடைய போகும்போதே கேட்குறாங்க, அவருடைய பிள்ளையா, அவர் என்னை பார்க்கணுன்னே ரொம்ப ஆர்வப்படுறாங்க. பார்த்துட்டு அவர் ஜி.கே.மணி பிள்ளையா, ரொம்ப கடைக்கோடிக்க அவர் அதை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஒண்ணுமே எல்லாருப்பையும் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. எனக்கு மறந்துடும் இதாயிடும். ரொம்ப அது எல்லா ஜாதி மதம் இல்லைங்க. இது பெரிய தொகுதி. நாட்டுல ரொம்ப பெரிய தொகுதி, கொஞ்சம் வாஸ்டான ஏரியா தான். நீங்க சுத்தி வரதுக்கே ஒரு 15 நாள் ஆயிடும். அதுல ஒரு மீன் பிடிக்கிறவங்க போனா அவங்க அப்பா நானும் சிநேகிதேன் அப்படிங்கும்போது என்ன நீ தான் மறந்துட்டேன்னா நேத்து உரிமையோட
இப்போ உங்களோட டிராவல் எடுத்துட்டோம்னா நீங்க ஏற்கனவே கேண்டீன் இருந்தாலும் ஒரு பெரிய கார்பரேட்ல ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பு, அப்புறம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இப்படி ஒரு ஒரு நிறுவனமயப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டு இப்போது இந்த அரசியல் பயணம், அங்க ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா, நிச்சயமா. எல்லாமே ஒரு செயல் திட்டம் செயல்படுறது, சினிமா அவசரம் எல்லாமே ஒண்ணுதான். அங்க ஒரு ரொம்ப நிர்வாகத்திலுமே நான் லைக்காலும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இதே மாதிரிதான் தயாரிப்பாளர் சங்கம் வருது. நான் நிற்கும் போது புதுசா இந்த ஒரு கிராமத்துல இந்த மாதிரி இருந்துட்டு தயாரிப்பாளர் உங்களுக்கு எல்லாம் ஜாம்பவான்கள். இது தயாரிப்பாளர் சங்கத்துல உலகம் முழுக்க ஓட்டு போட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வெளிநாட்டுல வந்து ரஜினி சார் பெரிய பெரிய ஜாம்பவான்ல ஓட்டு போட்டாங்க. அதுல நீ எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப கஷ்டம், டஃப்பா இருக்கும், ரொம்ப அதுல ஜெயிக்கிறது 100 ஓட்டு, அதுதான் ரொம்ப அதிகபட்சம். நான் கிட்டத்தட்ட என்னுடைய வெற்றியே டிஃபரன்ஸ் மட்டும் 527 ஓட்டு. நான் வாங்கினது 700, மொத்தம் 3 பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சாங்க என் மேல. நீ ஒரு தமிழ்க்கு வந்தா சரி, ஏன்னா நம்மளோட அப்ரோச்சிங் அப்படி இருந்தது. அது நம்பிக்கை, அதே தான் இது. பெண்ணாகரம் அவ்வளவு என் மேல ஒரு அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப அப்பாவோட ஸ்கீம்ஸ்ல எடுத்து பார்த்தா ஒகேனக்கல் கூட்டணி திட்டம், இப்ப வரும்போது கூட இந்த சாலைகள் நாங்க விசாரிச்சோம், அந்த சாலைகள் பற்றி எல்லாம் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எந்த மாதிரி திட்டங்கள் அதிகமா போய் சேர்ந்திருக்கு, மக்கள் இதை சொல்லி உங்க அப்பா காலத்துல இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுன்னு எதை அதிகமா முன்னாடி நீங்க பாத்தீங்களா இந்த புறவழிச்சாலையில் எப்படி இருக்கு பாத்தீங்களா, பைபாஸ் மாதிரி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 38 கோடி என்னமா. அவர் சட்டசபைக்கு போகும்போது ஸ்கூல் பையன் மாதிரியே தான் பண்ணுவார். நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு இருப்பாரு, நோட்ஸ் எடுப்பாரு. நீங்க எப்போ பாத்தீங்களாமே வருஷம் அவரு கேள்விதான் அதிகமா இருக்கும். இந்த பெண்ணாகரம் தொகுதிக்கு இவர் தான் கேள்வி கேட்டாருன்னு சொல்லி அவ்வளவு மெனக்கூடவர், வேற எதுவுமே பார்க்க மாட்டார். அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாரு. இந்த நான் 2010 தேர்தல் நிற்கும் போதே வெளியூர்ல நிறைய வேலை செஞ்சேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிக்குள்ள போறதுக்கு பயந்துவாங்க. போனா அதை பண்ணல, இதை செய்யல, ஏன் பண்ணல, நீ எப்படி வாக்குறுதி கொடுக்கணும். ஆனா அவ்வளவு உற்சாக வரவேற்பு இருந்து எல்லா இடத்துல. அதே தான் இப்ப நடக்குது. நான் போற இடத்துல அப்பா எனக்கு அதை பண்ணாரு, ஒரு சில குறையை தவிர நிறைய இண்டிவிஜுவலா எதிர்பார்ப்பேன். அதை தவிர மீதி அதை 2010 மாதிரி தான் அவ்வளோ ஆதரவாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 9000 கோடியில் ஒகேனக்கல் கூட்டு 2ஆம் கட்ட கூட்டுக்குடிநீர் திட்டம் அதை இது பண்ணியிருக்காரு. சிஎம்ஏ கூட்டு நேரடியாக ஆய்வு பண்ணிட்டு போனார் அப்பா. அது செயல்பாட்டுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி 2 மாவட்டத்துக்கும் கண்டிப்பா பலன் அளிக்கும். அதே மாதிரி புதுசா ஏரியூர்ல ஒரு காலேஜ் கொண்டு வந்தாரு. இந்த வார சந்தைன்னு சொல்லி பெண்ணாகரத்துல ஓப்பனாவே இருக்கும் அந்த வார சந்தை. இவர் தான் கட்டணம் கட்டி கொடுத்து. இதே மாதிரி பாப்பாரப்பட்டிக்கும் 2க்கும் சேர்த்து இது பண்ணாரு. அம்ருத் குடிநீர் திட்டம், ஆனா இவர் போராடி வாங்குவாரு. அதே மாதிரி ஏரியூர்ல ஒரு கல்லூரி ஹாஸ்டலோட சேர்த்து சார் பதிவாளர், நம்ம புது கட்டிடம், அப்புறம் புலிக்கரைன்னு சொல்லி அது புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அது மாதிரி நிறைய திட்டங்கள் நீங்க சொன்னீங்களா, நீங்க பக்கமா எடுத்து தான் கொடுக்கணும். அவ்வளவு பண்ணிருக்காரு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் விவாதிக்க வேண்டியது இல்ல, கேட்க வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தான் கடைசியாக கேண்டிடேட் லிஸ்ட் அறிவிச்சாங்க எல்லா கட்சியோட. அதன் பிறகு வேலைகள், வேட்புமனு தாக்கல் இதுல எல்லாம் பிஸியா இருக்கும்போது பிற வேட்பாளர்கள் கிடைத்த விட உங்களுக்கு நாட்கள் குறைவாக இருக்கு. இது ஒரு சவாலா இருக்கா களத்துல? ஏன்னா இது ஒரு பெரிய வாஸ்ட் தொகுதி, நிறைய கிராமங்கள், மலைப்பகுதிகள் எல்லாம் நீங்க டிராவல் பண்ணிருக்கு. இது எவ்வளவு தூரம் சவாலான ஒன்றாக இல்ல? எனக்கு இருக்க நான் சொன்னேன், இது என்னுடைய தொகுதி, சொந்த தொகுதி. அது நான் இருக்கிற தொகுதி, அப்பா இருக்காரு, நான் இங்கதான் இருக்கேன். அதனால எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. என்னை விட அவங்க தான் ஆர்வமா இருக்காங்க. அவங்களே பாக்குறாங்க. மக்களேங்க, நீங்க என்னால போனே எடுக்க முடியாது. நீங்க என் கூட ஒரு நாள் மட்டும் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். வெளியில நீங்க அப்படியே உண்மைக்கு புறம்பா இருக்கு சொல்றதுலாம். பொதுவா லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ், ஆனா அவங்களுக்கு வெவ்வேறு பிசினஸ் எல்லாம் சென்னை சார்ந்தும் அப்ராட் சார்ந்தும் அப்படிப்பட்டதுல உங்களுக்கும் நிறைய வேலைகள் மற்றதெல்லாம் இருக்கும்போது இவர் இந்த தொகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு வேற பக்கம் போயிருவாரு. அவர் ஜி கே மணிக்கு இதுதான் டோட்டலா இதனால அவர் இங்கே இருந்தாரு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. வெற்றிக்கு பிறகு தொழிலையும் அரசியலையும் சேர்ந்து பார்ப்பதில் திரு தமிழ்குமரனுக்கு என்ன சவால்? இல்ல, கண்டிப்பா நான் இருப்பேன். எல்லாருக்கும் அதே மாதிரி தான். இப்ப மற்றபடி நம்ம சென்னை நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தையும் பார்ப்பேன். வாரத்துல 3 நாள் இங்கதான் தங்கி இருப்பேன். இங்கே தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். தேவையான நம்ம முதலமைச்சர் கண்டிப்பா அடுத்த ஆட்சி திமுக தான் வரப்போதில்ல, எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம தேவையான அப்பா எப்படி போராடி வாங்கினாரோ அதே மாதிரி டெப்டி சிஎம் அவர் தான் வரப்போறாரு. அவர்கிட்டையும் கேட்டு, ஏன்னா நெருங்கிய நண்பர் அவர் எனக்கு, கண்டிப்பா நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மக்களுக்கு, பெண்ணாகரம் தொகுதி மக்களுக்கு நிறைய திட்டங்கள் நான் பண்ணணும்னு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்பாவுடைய சேவையை நான் தொடரணும். நான் இறுதியான ஒரு கேள்வி வைக்கிறது, சின்னம் ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில நீங்க இடதுசாரி அமைப்புகள் சின்னங்க இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய கை சின்னம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா இங்க களமிறங்கு. சின்னத்தை கொண்டு செல்வதில் என்னென்ன சவால்கள் இருக்கு? இல்ல உங்க முகம் தான் சின்னத்தை கொண்டு போகுது? இல்ல, நான் அப்படி நினைக்கலைங்க. நான் இப்ப எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோசியல் மீடியா பின்னாடி இப்ப நம்ம நாடாளுமன்ற தேர்தல பேர் சொல்லி உங்களுக்கே தெரியுமில்ல, எவ்வளவு பேர் தனி சின்னத்தில் நின்று உடனே
4 லட்சம் 3 லட்சம் அதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்குமரனை வெற்றி பெற வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. சோ சின்னத்தை கொண்டு போறது அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. அவங்களே ரொம்ப எழுச்சியா இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்றாங்க இதுலதான் நிக்கிறீங்க. ஆமா ஆமா அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை ஒண்ணும் கிடையாது. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.